இந்த ஊர் பக்கத்து கிடைக்கிற சில பொருள்லாம் சிட்டி சைடு கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்குதுங்க. அப்படித்தான் நான் ரொம்ப நாளா வலை வீசி தேடிக்கிட்டு இருந்த இந்த முருங்கைப்பூ கிடைச்சிருந்துச்சு. சரி, கிடைச்சதை விடக்கூடாது, அதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணிடணும்னு செஞ்ச ரெசிபி தாங்க இது. எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோமா? அதுக்கு ஒரு கை அளவுக்கு முருங்கைப்பூவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் உரிச்சு நறுக்கி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா எண்ணெயை சேர்த்து அது நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் உரிச்சு வச்ச ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவு நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை அதோட சேர்த்து ஒரு பிரட்டிட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ ரெண்டும் ஓரளவு நல்லா நிறம் மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அதில் க்ளீன் பண்ணி வச்சிருக்க முருங்கைப்பூ ஒரு கப்பை சேர்த்து நல்லா ஒரு பிரட்டிட்டு வாசத்துக்காக நல்ல கொழுந்தான முருங்கைக்கீரையா ஒரு 5-6 கொத்து அதோட சேர்த்து 2 வதக்கிக்குவோம். இப்போ அதுலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 1 லிட்டர் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் முழுமிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் இருக்க தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு வேக வச்ச எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம வடிகட்டி வச்சிருக்க தண்ணியை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதோட 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துட்டு உப்பு பத்தலைன்னா அதையும் பார்த்து சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கணும் அப்படின்னா ஒரு அருமையான முருங்கைப்பூ சூப் ரெடி ஆயிருங்க.